பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். மேட்டர்னா தமிழ்ல என்ன சொல்வோம்? பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். பருப்பொருள்னா என்ன? நிறை மற்றும் இடத்தை அடைத்துக் கொள்ளும் தன்மையுடைய அனைத்து பொருட்களும் நம்ம என்ன சொல்வோம்? மேட்டர், அதாவது பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? நீர், காற்று, கல், தங்கம், ஏன் நம்ம எல்லாருமே தான் பென்சில், பேனா, டேபிள் எல்லாமே என்னதான் பருப்பொருள் தான். மேட்டர்னா என்ன? நிறை இருக்கணும், அப்புறம் இடத்தை அடைத்துக்கொள்ளும் தன்மை இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? பருப்பொருள், அதாவது மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு பருப்பொருள்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ பருப்பொருள்ல வகைகள் இருக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு குட்டி ஸ்டோரி வந்து பார்த்துட்டு வந்துடலாம், சரியா? ஒரு பள்ளியில அறிவியல் ஆசிரியர் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களே, பருப்பொருள் இரண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேட்டர் வந்து டூ டைப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு தூய பொருள், அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பியூர் சப்ஸ்டன்ஸ். இன்னொரு கலவை என்ன சொல்றாங்க? மிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. வகுப்புல பாத்தீங்கன்னா கடைசி பெஞ்சில இருக்கிற வீரன் அப்படிங்கிற பையன் எழுந்து சார் அப்படின்னு சொல்றான். எனக்கு படிப்பே சரியா வரல. என் மனசுல 1000 குழப்பம், பயம், கவலை எல்லாம் கலந்து இருக்கு. நான் எந்த வகை சார் அப்படின்னு வேதனையோடு கேக்குறான். ஆசிரியர் சிரிச்சுக்கிட்டே மேசை மேல் இருந்த ஒரு தங்க கட்டியையும் ஒரு டம்ளர் சாக்கடை நீரையும் நினைச்சாங்க காட்டுறாங்க. சோ இப்போ வந்து வீரன் இந்த சாக்கடை நீரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு? ஆசிரியர் வந்து சொல்றாரு. இந்த நல்ல தண்ணீரோட சேறு, சகதி, குப்பைன்னு எல்லாம் கலந்து ஒரு கலவையா இருக்கு. இதனாலதான் இதை யாராலையும் என்ன செய்ய முடியல? பயன்படுத்த முடியல. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். லட்சியத்தை மட்டும் யோசிக்காம கூடவே பயம், சந்தேகம், சோம்பல், என்னால முடியாது அப்படிங்கிற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டா நாம பயன்படாத ஒரு கலவையா, அதாவது ஒரு மிக்சரா என்ன செய்வோம்? மாறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்தல பிறகு அந்த தங்க கட்டிய காட்டி ஆசிரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆனா இந்த தங்க கட்டிய பாரு, இதுல தங்கம் தவிர வேற எதுவுமே இல்ல. இது ஒரு தூய பொருள். அதாவது பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நீங்க தீயில வெந்தாலும் கூட இதோட மதிப்பு என்ன செய்யாது? குறையறதே இல்ல அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து சொல்றாங்க. உங்க மனசுல இருக்கிற பயம், சோம்பல், கவலை எல்லாத்தையும் வடிகட்டி வெளியே தூக்கி போட்டுட்டு, நான் படிச்சு ஜெயிக்கணும். ஒரே ஒரு தெளிவான எண்ணத்த மட்டும் வச்சிருக்கணும். அப்பந்தான் நீங்களும் இந்த தங்கம் மாதிரி ஒரு தூய பொருளா என்ன செய்வீங்க? மாறுவீங்க. உங்களோட மதிப்பு என்ன ஆயிரும்? உசந்து போயிரும். ஸோ நம்ம இந்த இதுலருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? மோட்டிவேஷனா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்களோட மனத தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை நிறைந்த ஒரு கலவையா வச்சிருக்க போறீங்களா? அல்லது ஒரே ஒரு லட்சியத்தில் மட்டும் கவனமா இருக்கும் தூய பொருளா வாழப் போறீங்களா? அப்படிங்கிறத நீங்க வந்து யோசிங்க. எண்ணத்த என்ன செய்யணும்? தூய்மையா வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா என்ன ஆயிரும்? வெற்றி நிச்சயம். இப்போ வந்து நம்ம மேட்டர்க்குள்ள நம்ம வந்து போலாம். சரியா? நம்முடைய சப்ஜெக்ட்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பருப்பொருள்னா என்ன அப்படின்னு சொன்னேன். அப்படிதானே? இப்போ நம்ம வந்து சிமுலேஷன் பார்த்துட்டு இருக்கோம். பருப்பொருள்னா என்ன? நிறை இருக்கணும், இடத்த அடைக்கணும். ஸோ அடைத்துக்கொள்ளும் தன்மை இருக்கணும் அதுக்கு. அதான் என்ன சொல்லுவோம்? பருப்பொருள்னு சொல்லுவோம். நீங்க எதுனாலும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பென்னு, பேப்பர் எதுனாலும் நீங்க என்ன செய்யலாம்? எடுத்துக்கலாம். எல்லாமே என்னதுதான்? பருப்பொருள் தான். சாக் பீஸு, போர்டு, டேபிள் எது எடுத்துக்கிட்டாலும் என்னதான்? பருப்பொருள் தான். ஸோ இந்த பருப்பொருள் வந்து எதனால இருக்கும் அப்படின்னா, அதுல வந்து ஆட்டமும் இருக்கும், மாலிகுல்ஸும் இருக்கும். ஸோ ஆட்டம்னா என்னது? அணுக்கள். மாலிகுல்ஸ்னா மூலக்கூறுகள். ஸோ இந்த பருப்பொருட்குள்ள என்ன இருக்கும்? ஆட்டமும் இருக்கும், மாலிகுல்ஸும் இருக்கும். ஸோ ஆட்டமும் மாலிகுல்ஸும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இந்த பருப்பொருள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. நிறையோட ஒரு அடைக்கிற தன்மையோட இருக்கு. ஒரு ஸ்பேஸ் தன்மையுடைய அனைத்து பொருட்களும் என்ன சொல்லுவோம்? பருப்பொருள். அதாவது மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ பாருங்க பருப்பொருள்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னு. நிறை மற்றும் இடத்தை அடைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க 2, 3 எக்ஸாம்பிள் தான் குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. மரம் குடுத்துருக்காங்க. அதாவது வுட்டு. அப்புறம் பாருங்க நீர், வாட்டர், காற்று, ஏர். ஸோ இந்த மாரி குடுத்துருக்காங்க. நீங்க என்ன எழுதலாம்? எல்லாமே எழுதலாம். டேபிள் எழுதலாம், பென்சில் எழுதலாம், புத்தகம் எழுதலாம். எல்லாமே நீங்க வந்து எழுதலாம். அந்த பருப்பொருளுக்கு நீங்க உதாரணமா நீங்க வந்து என்ன செய்யலாம்? எழுதலாம். இந்த பற்பொருள்ல 2 டைப் இருக்கு. 2 வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தூய பொருள், பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இன்னொரு வகை என்ன அப்படின்னா,
கலவை. அதாவது மிக்சர் ஆயி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அன்றாட இருக்கக்கூடியது நம்ம பார்க்கக்கூடியது அந்த மிக்சர் ஆயி இருக்கிறது நெறைய இதுல நம்ம பார்ப்போம். ஸோ இப்ப தூய பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே மாதிரியான துகள்கள் அதாவது பார்ட்டிகிள் ஒரே மாதிரியான துகள்கள் ஆக்கப்பட்ட பொருள். ஒரே மாதிரியான துகள்களால் என்ன செஞ்சிருக்கும்? ஆக்கப்பட்ட பொருள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் என்ன செய்யாது? மாறாது. அது மட்டும் நம்மளால பிரேக் பண்ண முடியாது. சரியா? நம்ம வந்து அத வந்து உடைச்சிரலாம் அப்படிலாம் நம்ம வந்து பண்ண முடியாது. இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ்ல மட்டும் அதோட வேதியியல் பண்புகளையோ, நம்மளோட இயற்பியல்னா நம்ம அத போய் கையால பிரிக்கிறது, இல்ல வடிகட்டுறது, ஃபில்ட்ரேஷன் எதுவுமே இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ்ல நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? அத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ்ல என்ன சொல்றாங்க? ஒரு 2 டைப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ்ல 2 டைப் என்னன்னு பாருங்க. தனிமம், அதாவது எலமெண்ட்ஸ். சரியா? அ ஒரே வகையான அணுக்களால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ஒரே வகையான அணுக்களால் ஆனது. எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாமிரம், ஆக்ஸிஜன். நீங்க என்ன சொல்லலாம்? கோல்டு, சில்வர் இந்த மாரி தனித்தனியா இருக்கும். தனிமங்கள் எப்படி இருக்கும்? தனித்தனியா இருக்கிறதெல்லாம் என்னது? பியூர் சப்ஸ்டன்ஸ்ன்னு அப்படி தூயமா என்ன இருக்கும்? தூய பொருளா இருக்கும். ஸோ, இப்ப நம்ம தனிமத்துல இது எல்லாமே தனித்தனியா இருக்கிறது தான் நம்ம எலமெண்ட்ஸா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒரே வகையால் அணுக்களால் ஆயிருக்கும். புரியுதா இப்ப உங்களுக்கு? அதாவது தனிமங்கள் எப்படி இருக்கும்? இந்த ஒரே வகையால் அணுக்களால் இருக்கும். சரியா? அடுத்தல வந்து சேர்மம் பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதியியல் முறையில் இணைஞ்சிருக்கும். அதாவது நம்ம இதுல வந்து தனிமத்துல பார்த்தீங்கன்னா, ஒரே வகையான அணுக்களால் இருக்கும். அதாவது சில்வர்னா சில்வர் மட்டும் தான் இருக்கும். கோல்டுனா கோல்டு மட்டும் தான் இருக்கும். ஆனா இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டர்ல ஹைட்ரஜனும் இருக்கும், ஆக்ஸிஜன் இருக்கும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அப்படின்னு சொல்லிருக்குங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள். இதுல ஹைட்ரஜன் இருக்கு. தனிமங்கள் வந்து ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்ஸிஜன் இருக்கு. இதுல பாருங்க உப்புக்கு என்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? சோடியம் இருக்கு, குளோரைடு இருக்கு. ஸோ 2 தனிமங்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் குறிப்பிட்ட விகிதத்தில் வேதியியல் முறையில் அமைஞ்சிருக்கும். சரியா? இது வந்து கன்னா பின்னாலாம் இருக்காது. அதாவது கரெக்ட்டான ஒரு சரியான விகிதத்துல இருக்கும், அமைஞ்சிருக்கும். இயற்பியல் முறையில அத வந்து என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. நம்மளால அத வந்து பிரிக்க முடியும்னு நெனச்சுன்னா, பிரிக்க முடியாது. சரியா? ஸோ, இப்போ வந்து உங்களுக்கு தூய பொருள்ல பியூர் சப்ஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஒரே மாதிரியான துகள்களால் ஆக்க பொருள் தான் என்ன சொல்லுவோம்? பியூர் சப்ஸ்டன்ஸ். இத வந்து என்ன செய்ய முடியாது? இயற்பியல், வேதியியல் பண்புகள வச்சு நம்ம என்னால செய்ய முடியும்? அத வந்து பிரேக் பண்ண முடியாது. அது எப்பவுமே என்ன செய்யாது? மாறாது. வேதியியல் பண்புகள்னா அப்படி அதுக்குள்ள பண்புகள் அப்படியே தான் இருக்கும். எப்பவுமே என்ன செய்யாது? மாறாது. இயற்பியல் பண்புகள் மாறாது, வேதியியல் பண்புகளும் மாறாது. ஸோ, இப்ப பாருங்க அடுத்தால நம்ம மிக்ஸர் வந்து பார்க்க போறோம். மிக்ஸர் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மிக்ஸருக்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தூய பொருட்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தூய பொருட்கள் அ எந்த ஒரு குறிப்பிட்ட விகிதம் இன்றி இயற்பியல் முறையில் ஒன்றாக கலந்திருப்பது தான் மிக்சர். அதாவது கலவை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே மிக்ஸட் ஆயிருக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. கடல் நீர், சியா வாட்டர் அதுல எல்லா இதுவுமே இருக்கும். ஸோ அடுத்தல வந்து பாருங்க ஸ்மோக். புகையிலயும் பாருங்க எல்லா வாயுமே அதுல என்ன இருக்கும்? இருக்கும். ஸோ இதுல மிக்ஸர்ல வந்து ஒரு 2 டைப் சொல்றாங்க. மிக்ஸர்ல பாருங்க, ஒருபடித்தான கலவை. அதாவது ஹோமோஜீனியஸ். பலபடித்தான கலவை ஹெட்ரோஜீனியஸ். ஒருபடித்தான கலவை எப்படி இருக்கும்? பலபடித்தான கலவை எப்படி எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? இப்போ ஒருபடித்தான கலவை எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து துகள்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கலவையில் உள்ள பொருட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சீரா கலந்து நம்ம பார்க்கும்போது கண்ணுக்கு என்ன செய்யுது? தெரியாது. சீரா கலந்து நமக்கு பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாது. தனித்தனியா வந்து என்ன செய்யுது? தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன எடுத்திருப்பீங்க? ஒரு டம்ளர்ல உப்பு போடுங்க. நல்லா கரைச்சு விடுங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? பார்க்கும்போது என்ன செய்யாது? வாட்டர் மட்டும் தான் தெரியும். அதுல உப்பு கலந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அதே மாரி தான். காற்றுல பாருங்க எல்லா எல்லா ஆக்ஸிஜன், ஹைட்ரஜன் அந்த மாரி எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம கண்ணால பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லுவோம்? காற்றுன்னு தான் நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து ஹைட்ரஜன் இருக்கு, சோடியம் இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. ஸோ அதே மாரி தான். ஸோ இது வந்து என்ன செய்யுது? இந்த ஒருபடித்தான கலவை அதாவது ஹோமோஜீனியஸ் மிக்ஸர் வந்து என்ன செய்யும்னா, நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது. அதுல வந்து என்ன இருக்கும்? மிக்ஸட் ஆயி இருக்கும். இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப பலபடித்தான கலவை அப்படின்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுல வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு வந்து நல்லா அழகா தெரியும்.
மிக்சர் ஆகி இருக்கிறது நம்ம கண்ணுக்கு என்ன செய்யும்? பார்க்கறதுக்கு அழகா தெரியும். கலவையில் உள்ள பொருட்கள் சீரா கலக்காம தனித்தனியா நம்ம கண்ணுக்கு என்ன செய்யும்? அழகா தெரியும். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, எண்ணெயும் நீரும். சரியா? அடுத்து வந்து பாருங்க, மணலும் நீரும். இப்போ மணலும் நீரும் வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு மணல் தெரியா, நீர் தனியா நம்மளுக்கு தெரியும். இப்போ நட்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய நட்ஸ் போட்டு வச்சு மொத்தமா கலந்து வைங்க. அதுலயும் நம்மளுக்கு என்ன செய்யும்? அதுலயும் கலவை இருக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த பலபடித்தான கலவையில வந்து இந்த ஹெட்ரோஜீனியஸ் வந்து நம்ம கண்ணுக்கு அழகா தெரியும். நம்ம வந்து அழகா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு காய்கறி சாலட் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன். அதில் வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்த உடனே ஆகா இது பலபடித்தான கலவை அப்படி அதாவது ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த ஒருபடித்தான கலவையில் இப்போ லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து பாருங்க, அதில் வந்து வாட்டரும் இருக்கும், லெமனும் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கண்ணுக்கு வந்து என்ன செய்யாது தெரியாது. ஆனால் வந்து என்ன ஆயிருக்கு? மிக்சர் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பருப்பொருள்ல 2 டைப் இருக்கு. ஒண்ணு தூய பொருள் அதாவது பியூர் சப்ஸ்டன்ஸ். இன்னொன்னு வந்து என்னது? மிக்ஸர். சரியா? ஸோ அதுல தூய பொருள்லயும் என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு 2 டைப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு தனிமம், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேர்மம், காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து மிக்ஸர்லயும் என்ன சொல்லியிருக்காங்க? 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து ஹோமோஜீனியஸ், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படிலாம் பிரிக்க போறாங்க? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு பியூர் சப்ஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால அதை பிரிக்க முடியாது. ஆனா இந்த மிக்ஸரை நம்மளால பிரிக்க முடியும்ல. அதுக்கு மெத்தட வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இதில பார்க்க போறோம். பிரித்தல் முறையில் நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். சரியா? இப்ப பாருங்க, கையால பிரிக்கிறது. பிரித்தல் செப்பரேஷன். இந்த மிக்ஸரை மட்டும் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பிரிக்க முடியும். அந்த பியூர் சப்ஸ்டன்ஸை என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? இயற்பியல் முறையில் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாததான் நம்ம என்ன சொல்லுவோம்? பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். இயற்பியல் முறையில் நம்மளால பிரிக்க முடியும். நம்மளால கையாலையோ, ஃபில்டர் வடிகட்டியோ, இல்ல படிய வைத்து கடையிறது, இந்த மாதிரி மெத்தட் மூலமா நம்மளால பண்ண முடியதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மிக்ஸர் அப்படியே சொல்லுவோம். ஸோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ கையால தேர்ந்தெடுத்தல் வந்து பாருங்க. இப்போ கையால் தேர்ந்தெடுத்தல் பாருங்க. திண்மம், திண்ம கலவை. அதாவது சாலிட், சாலிட். அது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2மே எப்படி இருக்கும் அப்படின்னா, திண்மமா இருக்கும். சரியா? அளவிலும், வடிவிலும் பெரிதா இருக்கும். தேவையில்லாத பொருட்களை கையால பார்த்து பிரித்தெடுப்பது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஹேண்ட் பிக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க என்ன சொல்லலாம்? அரிசியில் இருக்கும் சிறு கற்களை நம்மளோட கையால என்ன செஞ்சலாம்? பிரித்தெடுக்கலாம். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹேண்ட் பிக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தால சலித்தல். சலித்தலுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, வெவ்வேறான அளவுடைய திண்ம பொருட்களை சல்லடை மூலம் பிரிப்பது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சலித்தல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வீட்ல கூட செய்வாங்க. சொல்லுங்க பார்ப்போம் ஏதாவது எக்ஸாம்பிள். எஸ், கரெக்ட். மாவுல இருக்கிற உமிய பிரிக்க சலிப்பாங்க. அப்படிதானே? அல்லது எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? எஸ், கரெக்ட். மணல்ல உள்ள பெரிய கற்களை பிரிக்கிறதுக்கு இந்த சலித்தல் முறையை என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. அப்படிதானே? அடுத்தால நம்ம பார்க்க போறது தூற்றுதல். தூற்றுதல் பாருங்க. தூற்றுதல்னா காற்றின் மூலமா தான் பயன்படுத்துவாங்க. காற்றின் உதவியால் கனமான பொருட்களிலிருந்து லேசான பொருட்களை என்ன செய்வாங்க? பிரித்தெடுப்பாங்க. ஸோ இதுக்கு தான் என்ன செய்வாங்க? தூற்றுதல். அதாவது வின்னோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எது சொல்லலாம்? ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? சொல்லுங்க பார்ப்போம். எஸ், கரெக்ட். அறுவடைக்கு பின்னாடி நெல்மணிலிருந்து லேசான உமி மற்றும் தூசி கழிவுகளை காற்றுல என்ன செய்வாங்க? தூற்றி பறக்க விடுவாங்க. அப்படிதானே? அந்த நெல்லுல இருக்கிற தூசிகள்லாம் என்ன செய்வாங்க? தூற்றி பறக்க விடுவாங்கல்ல. அதுக்கு இந்த தூற்றுதல் முறையை தான் என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. சரியா? அடுத்தால நம்ம பார்க்க போறது காந்த பிரிப்பு. காந்த பிரிப்பு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்களை காந்தத்தை பயன்படுத்தி என்ன செய்வாங்க? பிரிப்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. மணலில் விழுந்த இரும்பு ஊசிகளை நம்ம காந்தத்தை வச்சு என்ன செய்யலாம்? பிரித்து எடுக்கலாம். சரியா? ஸோ இந்த மெத்தட்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு தெரியும். இந்த மெத்தட்லாம் என்னென்ன மெத்தட் இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த மிக்சர்ல இந்த மாதிரி செப்பரேஷன்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தெளிய வைத்து இருத்தல். தெளிய வைத்து இருத்தல் அப்படின்னா, அடியில தங்கி இருக்கும் கசடு அல்லது திண்ம பொருள் அசையாம இருக்க மேலே தெளிந்து நிற்கும் திரவத்தை
மற்றும் மெதுவா வேறொரு பாத்திரத்துல ஊற்றி பிரிப்பது. சரியா? சோ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? அரிசியை கழுவிய பின்னாடி மேலே உள்ள தண்ணீரை கீழே ஊற்றுவோம்ல, நம்ம வீட்ல அம்மாலாம் செய்வாங்கல்ல, பார்த்துருக்கீங்கல்ல. இதை நீங்க எக்ஸாம்பிளா நீங்க என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வடிகட்டுதல், அதாவது ஃபில்ட்ரேஷன் சொல்லுவோம். அதாவது கரையாத திண்ம பொருளை திரவத்திலிருந்து வடிகட்டி மூலமா பிரிப்பதான் என்ன சொல்லுவோம், ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க கூட வீட்ல யூஸ் பண்ணுவீங்க, இந்த ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? எஸ், கரெக்ட். டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்கல்ல, டீ தூளை வடிகட்டியால வடிகட்டி டீயை மட்டும் நம்ம தனியா என்ன செய்வோம், எடுத்துருவோம். அதுக்கு தான் இந்த வடிகட்டுதல் நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம டீயை எடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்தல பாருங்க, படிய வைத்தல். ஸோ இது எப்படி பண்றாங்க அப்படின்னா, திரவத்துல கரையாத கனமான திண்ம பொருட்களை கலக்காம சிறிது நேரம் வைக்கும்போது அது தானாலே என்ன ஆயிரும், பாத்திரத்தின் அடியில போய் என்ன செய்யணும், தங்கிரும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், நீங்க இப்ப கலங்கனால தண்ணி வருது, அதை நீங்க அப்படியே அசையாம வச்சாலே என்ன செஞ்சிரும்னா அதுல உள்ள கசடு எல்லாம் என்ன ஆயிரும், அடியில தங்கிரும். அப்படிதானே? ம். அதுல உள்ள அழுக்கு எல்லாமே என்ன ஆயிரும், கொஞ்ச நேரம் அந்த கலங்கின தண்ணியை நீங்க அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்ப தண்ணி கலங்கலா வருது, அதை நீங்க அப்படியே வச்சிருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படியே என்ன ஆயிரும், அடியில அப்படியே படிஞ்சிரும். சரியா? படிஞ்சு என்ன ஆயிரும், நம்மளுக்கு மேல உள்ள தண்ணி மட்டும் என்ன செய்யும், கிடைச்சிரும். ஸோ இதுதான், இதுக்கு பேரு தான் என்னது, படிய வைத்தல். சரியா? அடுத்தல பார்க்க போறது பாருங்க, கடைதல். கடைதல் பாருங்க, திரவத்தை வேகமா சுழற்றி அல்லது கடைந்து அதில் உள்ள லேசான பகுதி பொருட்களை பிரிப்பது. இது நம்ம வீட்டுல கூட செய்வோம். அதுதானே கடைதல், உங்களுக்கு தெரியும்ல. ஏதாவது ஒரு சொல்லுங்க பாப்பா எக்ஸாம்பிள். எஸ், கரெக்ட். என்னது, தயிர். நம்ம என்ன செய்வோம், தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுப்போம். அப்படிதானே? அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, கடைதல் மெத்தடை. இந்த பிரித்தல் மெத்தடை என்ன செய்றாங்க, கடைதல்ல யூஸ் பண்றாங்க. சரியா? ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எப்படிலாம் பிரிக்காங்க, அதாவது திண்ம பொருட்களை எப்படி பிரிக்கிறாங்க, திண்மம் திரவ பொருட்களை எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்க. சரியா? அதாவது சாலிடா இருந்துச்சு அப்படின்னா கையால தேர்ந்தெடுத்தல், சலித்தல், தூற்றுதல், காந்த பிரிப்பு. சரியா? இப்ப அடுத்தால, அதாவது திண்மமும் திரவமும் சேர்ந்து அதாவது ஒரு திடமான ஒரு பொருளும் ஒரு திரவமும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, படிய வைக்கிறீங்க, தெளிய வைத்து இருக்கிறீங்க, வடிகட்டுறீங்க, கடையிறீங்க. சரியா? இப்போ உங்களுக்கு பிரித்தல், அதாவது மிக்சர்ல இருக்கக்கூடிய எப்படி பிரிக்கிறோம், மிக்சர் ஆகி இருக்கு, அதை நம்ம பிரிக்கணும். அதுக்கு இந்தந்த முறைகள்லாம் என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். அப்படிதானே? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பியூர் சப்ஸ்டன்ஸ்ல உள்ளதை நம்ம என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. சரியா? அதை வேதியியல் பண்புகளை பயன்படுத்தி தான் பிரிக்க முடியும். ஆனா இதுல வேதியியல் பண்புகள் மாறவே மாறாது. ஆனா இயற்பியல் பண்புகள் என்ன செய்ய, இயற்பியல் முறையில இதை பிரிக்க முடியாது. இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ் என்ன செய்ய, இயற்பியல் முறையில் வச்சு பிரிக்க முடியாது. ஆனா இந்த மிக்சரை என்ன செய்ய முடியலாம், நம்மளால கையாலையோ ஃபில்டர் பண்ணியோ என்ன செய்ய முடியும், பிரிக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு அனிமேஷன் ஒன்று பார்க்கலாம். சரியா? ஸோ இதுல நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்க என்ன அப்படின்னா, பருப்பொருள்னா என்ன, பருப்பொருள்ல எத்தனை டைப் இருக்கு, அதாவது 2 டைப் இருக்கு. ஒன்று பியூர் சப்ஸ்டன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிக்சர். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ்லயும் 2 டைப் இருக்கு. ஒன்று தனிமம் எலமெண்ட்ஸ், இன்னொன்று சேர்மம் காம்பவுண்ட், இன்னொன்று மிக்சர். மிக்சர்லயும் 2 டைப் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு படித்தான கலவை, அதாவது ஹோமோஜீனியஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பலபடித்தான கலவை. இதில் நீங்க ஒன்னே ஒன்று தான் புரிஞ்சுக்கணும், பியூர் சப்ஸ்டன்ஸ்ல அது ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் இருக்கும். நம்ம பார்த்தாலே நம்ம கண்ணுக்கு தெரியும், அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. பியூரா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அழகா தெரியும். அதுக்கு நான் உங்களுக்கு ட்ரிக் நான் பரவ சொல்றேன். ஸோ மிக்சர் நம்ம எப்படிலாம் செப்பரேஷன் பிரிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம இப்போ நீங்க இந்த தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு நம்ம ஒரு அனிமேஷன் பார்க்க போறோம். சரியா? நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். பாருங்க, இதுல நான் இப்ப சொன்னதை வச்சு உங்களுக்கு வரும், நீங்க தான் சொல்ல போறீங்க. சரியா?
எழுதலாம்னு சொல்லிட்டு நீங்களே ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சாலட் ஃபர்ஸ்ட்ன்னு என்ன சொல்லியிருக்காங்க? சாலட் கொடுத்துருக்காங்க. யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சாலட் வந்து மிக்சரா, பியூர் சப்ஸ்டன்ஸா அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆ எஸ் கரெக்ட். சாலட் வந்து என்னது? மிக்சர். ஓகேவா? இப்போ கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் இருக்கும் பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு எதுல வரும்? பியூர் சப்ஸ்டன்ஸா, மிக்சரா? எது வரும் சொல்லுங்க பார்ப்போம். எஸ் கரெக்ட். எது வரும்? பியூர் சப்ஸ்டன்ஸ். அடுத்தால நம்ம என்ன எடுக்க போறோம்னா கேக் எடுக்க போறோம். கேக் எதுல வரும் சொல்லுங்க பாப்போம் யாராவது. எஸ் கரெக்ட். எதுல வரும்? மிக்சர்ல வரும். ஏன்னா கேக்ல முட்டை, எசன்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிருப்பாங்க, சேர்த்திருப்பாங்க. நம்ம பார்க்கறதுக்கு கண்ணுக்கு தெரியுது. நான் இது வந்து என்னது? ஹெட்ரோஜீனியஸ். நம்ம பார்க்கறதுக்கு கண்ணுக்கு தெரியறதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெட்ரோஜீனியஸ். அதுல வந்து மிக்சர் ஆயிருக்கு அப்படிங்கறது நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அப்ப நம்ம இதை என்ன சொல்லுவோம்? மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தால நம்ம பார்க்க போறது காப்பர். காப்பர் வந்து என்னது? தனிமம் தானே? அப்ப இது எதுல வரும்? நான் எதுல சொன்னேன் உங்களுக்கு உங்ககிட்ட? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். பியூர் சப்ஸ்டன்ஸா, மிக்சரா சொல்லுங்க பார்ப்போம். எஸ் கரெக்ட். எதுல வரும்? பியூர் சப்ஸ்டன்ஸ்ல வரும். ஓகேவா? இப்போ அடுத்தால நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சால்ட் வாட்டர். சால்ட் வாட்டர் எது? பியூர் சப்ஸ்டன்ஸா, மிக்சரா? சொல்லுங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எஸ் கரெக்ட். என்னது? மிக்சர். அடுத்தால நம்ம பார்க்க போறது மில்க். மில்க் வந்து எதுல வரும் சொல்லுங்க பார்ப்போம். மில்க் வந்து எதுல வரும்? ம் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு உங்களுக்கு என்ன தெரியுது? கண்ணுக்கு தெரியல. ஆனா உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எதுல வரும்? மிக்சர்ல வரும். ஓகே. இப்ப அடுத்தால பிளட். பிளட்டும் எப்படி இருக்கு? எதுல வரும்? பியூர் சப்ஸ்டன்ஸா, மிக்சரா? பியூர் சப்ஸ்டன்ஸா, மிக்சரா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எஸ் கரெக்ட். எதுல வரும்? மிக்சர்ல வரும். ஏன்னா அதுல வந்து பாருங்க சிவப்பணுக்கள் இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாது. சரியா? சீரா என்ன செய்யும்? கலந்து இருக்கும். இதை என்ன சொல்லுவோம்? ஹோமோஜீனியஸ், அதாவது ஒரு படித்தான கலவை. சரியா? அடுத்தால நம்ம பார்க்க போறது ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் எது வரும்? ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு எதுல வரும் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸா, மிக்சரா? தனியா காத்துல இருக்கக்கூடிய ஒரு இது வாயு. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? பியூர் சப்ஸ்டன்ஸ்ல சொல்லுவோம். சரியா? அடுத்துல வர பாருங்க கோல்டு. இது நம்ம கோல்ட ஈஸியா சொல்லிடலாம். எது சொல்லுவீங்க? பியூர் சப்ஸ்டன்ஸா, மிக்சரா? ஆ பியூர் சப்ஸ்டன்ஸ். எஸ் கரெக்ட். அடுத்தல நம்ம பார்க்க போறது சுகர். சுகருக்கு வந்து நீங்க பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்வீங்களா, மிக்சர் சொல்வீங்களா? இதை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான் தெரியுது. அப்ப நீங்க எதை சொல்வீங்க சொல்லுங்க பார்ப்போம். எஸ் கரெக்ட். பியூர் சப்ஸ்டன்ஸ். அடுத்தால டிஸ்டில் வாட்டர். டிஸ்டில் வாட்டர் உங்களுக்கு எதுல வரும்? இதுல என்ன மூலக்கூறு இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். H2O மூலக்கூறு மட்டும்தான் இதுல இருக்கும். ஸோ இதை நம்ம எதுல போடுவோம்? நம்ம கூட பார்த்தோம்ல. ம் எஸ் கரெக்ட். பியூர் சப்ஸ்டன்ஸ். அடுத்தால பாருங்க பிரான்ஸ். வெண்கலம். ம் வெண்கலம் வந்து மனிதர்கள் தான் தயாரிப்பாங்க. ஸோ ரெண்டு இதை மிக்ஸ் பண்ணுவாங்க. என்னதுலாம்? எஸ் தாமிரம், டின்னை வந்து என்ன செய்வாங்க? சேர்த்து இந்த வெண்கலத்தை செய்வாங்க, உருவாக்குவாங்க. ஸோ அப்போ இது என்னது? மிக்சர் தானே? எஸ் கரெக்ட். இது வந்து என்னது? மிக்சர். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கால்சியம். கால்சியம் எதுல வரும்? ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. ஸோ இது எதுல வரும்?
எஸ் கரெக்ட். இது எதுல வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ்ல வரும். சரியா? இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது பெப்பிள்ஸ். நல்லா சின்ன கல்லு பெரிய கல்லு எல்லாம் சேர்ந்து இருக்கு, கலவையா இருக்கு. இதை நம்ம பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இது என்னது? பலபடித்தான கலவை, அதாவது ஹெட்ரோஜீனியஸ். இது எதுல வரும்? மிக்சர் தானே. ம். எஸ் கரெக்ட், மிக்சர். அடுத்தல பாருங்க, பேக்கிங் சோடா. நம்ம பார்க்கும்போது ஒன்னே ஒன்று தான் தெரியுது. ஸோ இது வந்து நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னே வெள்ளையாக தான் தெரியும். ஸோ இது நம்ம இது வந்து எப்படி? இது பியூர் சப்ஸ்டன்ஸா மிக்சரா? எஸ் கரெக்ட். இது என்ன வரும்? பியூர் சப்ஸ்டன்ஸ்ல உங்களுக்கு வந்து வரும். சரியா? இப்போ அடுத்தல வந்து பாருங்க, டேப் வாட்டர். டேப் வாட்டர் உங்களுக்கு எதுல வரும்? பியூர் சப்ஸ்டன்ஸா மிக்சரா? டேப் வாட்டர் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க டிஸ்டில் வாட்டர். அந்த வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா H2O மூலக்கூறு மட்டும் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பாருங்க, வாட்டர் H2Oக்குள்ள மூலக்கூறுகளும் ப்ளஸ் தாதுக்குள்ள இருக்கும் இதில். அப்போ இது வந்து என்னது சொல்வீங்க? எஸ் கரெக்ட். இதை வந்து என்ன சொல்வீங்க? மிக்சர் அப்படின்னு சொல்வீங்க. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டீ. டீ டக்குன்னு சொல்லுங்க. இப்போ டீ ஃபில்ட்ரேஷன் இப்போ தான் பார்த்தோம். மிக்சரா பியூர் சப்ஸ்டன்ஸா? எஸ் கரெக்ட். என்னது? மிக்சர். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது சால்ட். சால்ட் டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கூட பார்த்தோம், இரண்டு காம்பவுண்டுகள் இருக்கு, ரெண்டு துகள்கள் வந்து சேர்ந்துருக்கு, ரெண்டு தனிமம் சேர்ந்துருக்கு. என்ன சொல்லுவோம்? சோடியம் குளோரைடு. ஸோ இப்போ இது என்ன சொல்லுவோம்? சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன எதுல வரும் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸ்ல வந்துடும். சரியா? இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தானே வாயுலாம் தனித்தனியா இருந்தா நம்ம எதுல போடுவோம்? பியூர் சப்ஸ்டன்ஸ்ல போடுவோம். மொத்தமா காத்து பொதுவா சொன்னாங்க அப்படின்னா எதுல போடுவோம்னா மிக்சர்ல போடுவோம். ஸோ இப்போ நான் ஏர்ன்னு சொல்லி சும்மா பொதுவா கொடுத்துட்டாங்க, ஏர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுல நம்ம எல்லா ஏரும் இருக்கும். நம்ம வந்து காத்துல எல்லாமே அப்போ மிக்ஸ் ஆகி தானே இருக்கு. அப்ப நம்ம இதுல எதுல போடலாம்? எஸ் மிக்சர். அடுத்த நம்ம பார்க்க போறது லெமனேட், அதாவது லெமன் ஜூஸ் சொல்றாங்க. இதுல என்ன இருக்கும்? வாட்டர் கலந்துருப்பாங்க, லெமன் இருக்கும். ஸோ இது என்னது? நம்ம பார்த்தா என்ன இருக்கும்? சீரா கலந்து இருக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது வந்து ஒரு படித்தான கலவை. அப்ப இதை நம்ம எதுல போடுவோம்? மிக்சர்ல போடுவோம். ஓகே. இதை பாருங்க, நம்ம கண்ணுக்கு நல்லா தெளிவா தெரியுது, மிக்ஸ் ஆகி கிடக்குன்னு நல்லா தெளிவா தெரியுது. நம்ம இப்ப இது எதுல போடுவோம்னா அசார்டட் நட்ஸ் எதுல போடுவோம்? மிக்சர்ல போடுவோம். சரியா? இது வந்து ஒரு பலபடித்தான கலவை, அதாவது ஹெட்ரோஜீனியஸ். இப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே சால்ட் வாட்டர் பார்த்தோம். அதில் ரெண்டு இது சேர்ந்துருந்துச்சு, வாட்டரும் சால்ட்டும் சேர்ந்துருந்துச்சு. இதில் பாருங்க வாட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதில் வரும்னா உங்களுக்கு இதில் மட்டும் தான் வரும், பியூர் சப்ஸ்டன்ஸில் வரும். ஓகே. இப்போ அடுத்தது பாருங்க, சாண்ட் வாட்டர். வாட்டரில் மணலை கலந்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு எதில் வரும்? மிக்சரில் வரும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் சொன்ன ஆன்சர் எல்லாம் கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? எல்லாம் கரெக்ட். வெரி குட். நம்ம கரெக்டா எல்லாமே என்ன செஞ்சிட்டோம்? செஞ்சு பார்த்துட்டோம். சரியா? யாருக்காவது இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ம். யாருக்காவது இதில் டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து சொல்லுங்க. யாருக்கும் டவுட் இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? வீட்டில் வச்சு படிங்க. இதை மட்டும் பார்த்தாலே போதும், ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், நீங்க வந்து எழுதிடலாம். இப்போ நம்ம வந்து டிக்டேஷன் மட்டும் ஒரு 5 இது பார்ப்போம். சரியா? நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க. சரியா? பியூர் சப்ஸ்டன்ஸ், தூய்மையான பொருள். மிக்சர், கலவை. எலமெண்ட், தனிமம். காம்பவுண்ட், சேர்மம். இம்பியூர்,
தூய்மை அற்றது. கடைசியில நீங்க அம்மா பார்க்க போற ஹோம்ஒர்க் வந்து நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க சரியா? நான் என்னெல்லாம் சொன்னேன், பற்பொருள்லாம் என்னதுன்னு சொல்லி எழுதுங்க. அப்புறம் எலமெண்ட்ஸ்னா தனிமம்னா என்னன்னு எழுதி பாருங்க. தனிமம்னா என்ன இருக்கும்? ஒரே வகையான அணுக்களால இருக்கும். அடுத்தால காம்பவுண்ட்னா என்னன்னு பாருங்க. தனித்தனியா உங்களுக்கு வந்து எழுதி பாருங்க எல்லாத்தையும் சரியா? யாருக்கா டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. யாருக்கும் டவுட் இல்லையா? ஓகே. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.